கேள்வி கேட்கறதுல கேள்வியின் நாயகன்னு பட்டம் வாங்கினவன். கேள்வியின் நாயகன் என்ன சொல்லுவாங்க? எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. கேள்வியின் நாயகன் தமிழக மக்களே, கேள்வியின் நாயகன். நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். தெரியுதா? தெரியுது, கண்டுபிடிச்சா. இது வந்து பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய வாட்டர்மெலன் ஸ்டார். ட்ரெய்லரை பார்த்துட்டு நான் அந்த பொண்ணோட வெயிட் என்ன அப்படின்ட்டு இவர்கிட்ட கேட்கிறேன். ஹீரோயினை தூக்கி இருக்கிறாரு. இந்த கேள்வியில என்ன தப்பு இருக்கு? அம்மா, இப்போ சுமார் மூஞ்சி குமார பொழக போறோம், அந்த சத்தத்தை கேக்குறியாமா நீ? பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ட்ரெய்லரை பார்த்துட்டு நான் அந்த பொண்ணோட வெயிட் என்ன அப்படின்ட்டு இவர்கிட்ட கேட்கிறேன். நான் உங்களுக்கே சொல்றேன், அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन. ஹீரோயினை தூக்கி இருக்கிறாரு. இந்த கேள்வியில என்ன தப்பு இருக்கு? காலேஜ்னு பாக்குறேன், இல்லனா செருப்பு பிஞ்சிடும். அது என்ன கேள்வி அது? சார், இவரு தினமலர் பத்திரிகையினுடைய ஃப்ரீலான்சர். இது குத்தமான குத்தமே கிடையாது. பத்திரிகையில வேலை செஞ்சுக்கிட்டு அப்புறம் இந்த கேள்வி தானே கேட்பாங்க. என் பேரை சொல்லியுமா திட்டினா? உங்க பேரை சொன்ன பிறகுதான் கிளி கிளின்னு கிழிச்சான். ராஷ்மிகா மந்தனா, பூஜா ஹெக்டே இருவரில் அழகி யார்? ராஷ்மிகா கன்னடத்து மைசூர் பாக்கு, பூஜா ஹெக்டே மும்பை அல்வா. இரண்டுமே திகட்டாத இனிப்பு தான். அட அறிவு கிட்ட மூதேவி, ஏண்டா இந்த மாதிரி புக்கல்னா போலீஸ் உன்னை தேடாம ஜனாதிபதி அவார்டு தருவாங்க. விஜயகாந்த், சரத்குமார் இவங்களோட காலத்துல இருந்தே இருக்கேன். அவங்களாம் தூக்கிட்டு எப்பா தூக்க முடியலப்பா, அவ்வளவு வெயிட்டுப்பா, எப்பா இப்படிப்பா. இந்த பிரஸ் மீட் என் சீனியர்கள் எல்லாம் கேட்டதை நான் பார்த்திருக்கேன். நானும் பல கேள்விகளை கேட்டிருக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தொடர் பாரம்பரியமா சினிமா ஜேர்னலிசம் அப்படிங்கிற பேர்ல இங்க செய்யப்பட்டு வந்திருக்கு. ராஷ்மிகா கன்னடத்து மைசூர் பாக்கு, பூஜா ஹெக்டே மும்பை அல்வா. இரண்டுமே திகட்டாத இனிப்பு அப்படின்னு சொன்னா இத படிக்கிற வாசகன் இருக்கான்ல, அவன் என்னவா இதை உள்வாங்க? என்ன வேணாலும் பேசுவீங்களாடா? அவங்க இடத்துல இருந்து யோசிக்கவே மாட்டீங்களா? நம்ம வீட்லயும் பொம்பளைங்க இருக்காங்கடா. நடிகையே அவன் எப்படி பார்ப்பான்? படத்துல அவங்க நடிக்கிற கேரக்டரை அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு நடிகை பொதுவெளிக்கு வந்தால் ரஷ்மிகாவையோ இல்ல பூஜா ஹெக்டேவையோ, ஒரு வாசகன், இந்த தினத்தந்தியை படிச்ச ஒரு வாசகன் இருக்கான்ல, இந்த சினிமா ஜேர்னலிசத்தை உள்வாங்கின ஒரு வாசகன், அவன் எப்படி பார்ப்பான்? ஹலோ, மரியாதையா பேசு. ரெண்டுமே திகட்டாத இனிப்பு அப்படின்னா பெண்கள் என்ன கமாடிட்டியா இல்ல பண்ட பொருளா? ஒரு ஸ்வீட் அது. கோயம்புத்தூர்ல இப்போ ஒரு ரேப் நடந்தது இல்லையா சமீபத்துல? அந்த ரேப்ல ஈடுபட்ட ஒருத்தனுடைய மனநிலை இருக்கும்ல, பெண்களை போக பொருளா பண்டமா தன்னுடைய விருப்பத்துக்கு எடுத்துக்கிற ஒரு பொருளா பாக்குற அவனுடைய மனநிலை இருக்குல்ல, அந்த மனநிலைக்கும் இந்த பதிலை எழுதிய ஒரு நபரினுடைய மனநிலைக்கும் ரெண்டுத்துக்கும் இடையில ஏதாவது வித்தியாசம் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன் இப்படி மூச்சு வாங்குற? இல்ல உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன். மிதிக்க போற யாரோ ஒருத்தன் போற போக்குல கமெண்ட் அடிச்சுட்டு போனாலோ இல்ல வேற எவனோ ஒருத்தன் பண்ணா பரவாயில்ல. ஒரு ஜேர்னலிசம் பாரம்பரியம் மிக்க ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையிலேயே சினிமா ஜேர்னலிசம்னா இப்படிதான் இருந்திருக்கு. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? இந்த வெயிட் கட்டையில என்னங்க தப்பு? நீங்க அது என்ன கேள்வி? நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேக்குறேன் சார். நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறீங்க, நீங்க கத்துறீங்க என்கிட்ட. வாட்? நான் பாத்து கோழினு துபக்கு போட்டனா மூஞ்சி பஞ்சாய் மாஞ்சி தேஞ்சிடும். சரி, நீங்க அன்னைக்கு ஹீரோ கிட்ட கேட்டீங்க, அவங்க இப்படி அவங்களை தூக்குறீங்க, அவங்களுக்கு எவ்வளவு வெயிட், அது ஒரு ஃபர்ஸ்ட் பாடி ஷேமிங். அதுக்கே உன்னை செருப்பால் அடிக்கிறேன். எப்படி அந்த ஹீரோயினை நீங்க தூக்குனீங்க, என்ன வெயிட் இருந்தாங்க அப்படிங்கிறது. அப்ப அவங்களோட உருவத்தை வச்சு நீங்க கேள்வி பண்றது இருக்குல்ல, ஒரு ஹீரோவை நீங்க இதே கேள்வி கேட்பீங்களா? ஏன் எல்லா ஹீரோயிட்டி அடி வாங்குறதுக்கா? ஒரு வீரனுக்கு இதெல்லாம் ஜகஜண்டா. இவரு நம்ம நடிகர் விஜய் வர அப்படின்னு வச்சுப்போம். அவர்கிட்ட சார் நீங்க எந்த கடையில சார் தேங்காய் எண்ணெய் வாங்குறீங்க? என்ன அவருக்கு இதுக்கு தேங்காய், அவருக்கு இதுக்கு தேங்காய். நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். கேக்குறேன் இல்லையா? தகுதிக்கு மீறி பேசாத. சரி, என் வெயிட் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன பண்ண போறீங்க? கேட்கணும். பெரிய சின்ன கவுண்டர் செந்தில சென்சிபிளா கேள்வி கேட்கறேன்ட்டு செக்ஸியாவா பேசிக்கிட்டே இருக்க. ராஸ்கல் குத்து கொலை பண்ணி பிடிவேன். ஹீரோயின் வெயிட் என்னன்னு தான் கேட்டீங்க, அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கேள்வி. நான் உங்கள்கிட்டயே டைரக்டா சொல்றேன். உங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைக்கிறேன்.
இது பியூட்டிஃபுல்லான क्वेश्चन தெரியுமா? அது எவ்வளவு பியூட்டிஃபுல்லான क्वेश्चन தெரியுமா? அழகான क्वेश्चन. அழகான क्वेश्चन. சாதி என்பது ஒரு அழகான சொல்லுங்கிற மாதிரி. அந்த மாதிரி அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன், இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. இது உங்களோட வெயிட் கேக்குறது அழகான क्वेश्चन. அழகான क्वेश्चन. வீட்ல போய் கேட்டு பாருங்க, வீட்ல உள்ளவங்கட்ட. கம் டு மை மூஞ்சிய பாரு சரி பிஞ்சிரும். வா நாவலிய கடை சொல்றேன். சும்மா அவனை டெஸ்ட் பண்ண தான் கேட்டேன். போ போ போ. I am being targeted just because I am a woman. நீங்க ஒரு பொம்பளை அந்த ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் காமிக்காம என்ன வெச்சு கத்துறீங்க. நீங்க சோத்த திங்கறா, சோத்த விட்டு லட்டிய திங்கறா. சோத்த தான் திங்கறேன். ஒரு நடிகைனாலே அவங்க படத்துல ஒரு கேரக்டர்ல நடிச்சதாலேயே அவங்க கிட்ட அவங்களுடைய உடல் சம்பந்தமாவோ செக்ஸுவலைஸாவோ என்ன மாதிரியான கேள்வி வேணா கேட்கலாம். அது இங்க ஒரு ஜேர்னலிசம் அப்படின்னு நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஏன்னா அந்த கேள்வி கேட்கிற நபருக்கு கூச்சமே இல்லை, இது நம்ம கேட்கறது தப்புன்னு அவருக்கு புரியவே இல்லை. அவர் கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்றாரு. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே, எடுத்து வந்து அடிக்கடா. இல்ல நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டீங்க. ஹலோ சார், நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு நான் மன்னிப்பு? நான் தவறே பண்ணாம பாடி ஷேமிங் பண்ற மனநிலையோட தினமல புத்தியோட உலகம் முழுக்க இருக்காங்க. அப்படியே அமெரிக்காவுல உள்ள ஒரு தினமலத்துல வேலை செய்யற ஒரு ஆர்எஸ்கார்க்கு அங்க உட்கார்ந்து ஸ்கார்லெட் ஜோஹான்சன் ஒரு கேள்வி எழுப்புறாப்ல. நீங்க எப்படி அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள உங்க உடம்ப கொண்டு போய் வச்சீங்க, திணிச்சிங்க அப்படின்னு ரொம்ப அறிவுபூர்வமான கேள்வி கேட்ட உடனே ஸ்கார்லெட் ஜோஹான்சன் வந்து ஒரு ஷாக் கொடுப்பாங்க. அப்படி ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அது என்னக்கா, ஏன் அந்த அவெஞ்சர்ஸ் படம் பெரிய பெரிய பட்ஜெட்ல அவ்வளவு நடிகர்கள் நடிச்சிருக்காங்க, நான் முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன், அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்திருக்கோம், இன்னைக்கு ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட் ஆகி ஓடிட்டு இருக்கு. அந்த படத்தை பத்தி கேட்க வேண்டிய கேள்விகள் எவ்வளவோ இருக்கு. என்னைய பத்தி கேட்கலாம், நான் எப்படி நம்பர் 1 அந்த கால் ஷீட்டுக்கு வந்தேன் அப்படிங்கிறத பத்தி கேட்கலாம். இவ்வளவு கேள்விகள் என்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. ஆனா அந்த கேள்வியில கேட்க வேண்டிய இடத்துல உட்காந்துருக்க நீ என்ன கேட்கிறனாக்க என்ன பாடி ஷேமிங் மட்டும் உட்காந்துருக்க. என்ன கேள்வி இது? வாட் இஸ் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து சொல்லுது. இன்னைக்கு இந்த அம்மா சொன்னதுல கௌரி கிஷன் சொன்னாங்கல்ல, அதே ஆன்சரை அவங்க வேற இடத்துல பதிவு பண்ணும் பொழுது இப்படி ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन கேக்குறாங்க. ஸ்டூபிட் எல்லா ஊர்லயும் இருக்காங்க. இவங்க எல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்கத்தவனுது. சரி, அவர்தான் அப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா கூட இருக்கக்கூடிய மத்தவங்க இருக்கிறாங்கல்ல, அங்க அவ்வளவு மைக் வைக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற ஒருத்தர் கூட நீங்க கேட்கிற கேள்வி தப்புங்க, இப்படி கேட்க கூடாது ஒரு பெண்ணை பார்த்து அப்படின்னு யாருமே சொல்லல. முக்கியமா உன் படத்துல நடிச்ச பொண்ணு தானே பிரஸ் மீட் வந்து உட்காந்துருக்குல, இவ்வளவு பேர் ஹராஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க, 2 பேரும் வாயை மூட்டை உட்காந்து. இப்ப இல்ல யாராவ இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. இவங்கெல்லாம் நம்பி யார் நடிக்க வருவா? இப்போ நடிக்கிறது ஒரு பொண்ணு போறாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து ஓகே அந்த டீம் வந்து செட் ஆகணும் அவங்களுக்கு. இப்போ இந்த இவங்கெல்லாம் கூட எந்த டீம் செட் ஆகும்? சார் இந்த சொன்ன கதையை மட்டும் படமா எடுத்தீங்க, தோப்பெல்லாம் அடமானத்துக்கு போக வேண்டியதுதான். வாடி ஹராஸ் பண்றதை வேடிக்கை பார்த்து உட்காந்துருக்கு. இப்போ நீங்க எல்லாம் படம் எடுத்து என்னது கிழிக்க போறீங்கன்னு கேட்குறேன். அதையும் இந்த மாதிரியான இந்த நபர் மாதிரியான பூமர் வகையராக்கள் என்ன பண்றாங்கன்னா, கல்ச்சர் அப்படிங்கிறது சினிமா ஜேர்னலிசம்னா இப்படித்தான் இருக்கும், நான் கேட்டது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி அப்படின்னு அந்த நபர் சொல்றாரு இல்லைங்களா, அந்த கல்ச்சர் 100% தலைகீழாக மாற்றப்படும். அதையும் மீறி உன்னை தடுத்தா கொலை பண்ணிடுவேன். ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே. வணக்கம், நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். எனக்கு வந்து ஒரு 2-3 நாளாவே கொஞ்சம் மன உளைச்சலா இருக்குது. காரணம் இந்த கௌரி கிஷன் சம்பவம் தான். நான் ஒரு விதத்துல கேட்டேன், அவங்க ஒரு விதத்துல போயிட்டு ஸ்டூபிட் சென்ஸ் இல்லாத கொஸ்டின் அப்படின்னாங்க. அதனால அடுத்த பிரஸ் மீட்ல அவங்கள வந்து திருப்பி கேள்வி கேட்க வேண்டியதா ஆயிடுச்சு. அந்த பொண்ணை வந்து அவங்கள வந்து நான் பாடி ஷேம் பண்ணல, இடையதான் வந்து ஹீரோ கிட்ட தூக்குனதுனால கேட்டோம். அது தவறா புரிந்து கொள்ளப்பட்டு அது வந்து ஒரு ஜாலியான கொஸ்டினா கேட்கப்பட்டது. அது வந்து தவறா புரிந்து கொள்ளப்பட்டது. அதுக்காக அவங்க வந்து மனசு அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா, ஏன்னா அவங்க வந்து ஒருத்தரை தாக்கணுங்கிறது என் எண்ணம் இல்லை அப்படின்னு இன்னைக்கு ட்விட் போட்டிருக்காங்க. எனக்கும் அவங்க மனசை நோக்கடிக்கணுங்கிறது எண்ணம் இல்லை. இந்த நிகழ்வால ஏதாவது அவங்களுக்கு வந்து மன வருத்தம் ஏற்பட்டிருந்தா, மன காயம் ஏற்பட்டிருந்தா, இது எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நாமும் நம்ம நிலையில இருந்து இறங்கி வரணும் அப்படின்ட்டு நான் வந்து இந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். எந்த உள்நோக்கமும் இல்லை, இந்த நிகழ்வுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னப்பா என்ன பண்ற? வேலை கெட்ட வேலையில ஊர் சுத்த கூடாது. அவங்க வந்து ராத்திரியில தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போறது. கண்ணாடி சார் அது. இன்னும் சொல்ல போனா ரொம்ப முடியலன்னா உங்களால தவிர்க்கவே முடியல, உங்களால பண்ணியே தீரணும் பேச்சுவார்த்தை.
அப்படின்னு சொன்னா நீங்க ரூம் போட்டு கூட பேசிக்கோங்க. பொம்பளைன்னு பாக்குறேன், மரியாதை கேட்டுங்க. எது எங்கெங்க பெண்கள் மேல திரிக்கிறேன்? நான் பெண் போக கூடாதுன்னு சொன்னேன்னா? ஆணுமே போக கூடாதுங்க, யாருமே போக கூடாதுங்க. நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன், இப்பதான் புரியுது. உங்க ஒப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு. நான் ஒரு பெண்ணையும் ஒரு மகனையும் பெத்த தாயா சொல்றேன். அப்படிலாம் நாம இன்னைக்கு நாட்டுல பாதுகாப்பு இல்ல. யார சொல்றான்? அங்க வந்து வாய கட்டி வயித்த கட்டி எத்தனை கனவுகளோட உங்களை படிக்க அனுப்புறாங்க. படிக்க போ அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பண்றது என்ன? அது வந்து நீங்க வந்து அது பெண்ணியத்துக்கு எதிரும் அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணியமே வேணாங்க. என்னடா பேத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? பேத்தனமா எதுல சுதந்திரத்தை காட்டுவீங்க? நடுராத்திரி போய் யாரோடைய கார்ல உட்கார்ந்து இருக்கிறது இல்லையா? சாரிங்க, அதுக்கு வந்து என்ன நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க, பரவாயில்ல. தேவதை ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.